இன்னைக்கு வந்து நம்ம கூட இந்த வைரல் கேர்ள் ஐஸ்வர்யா அவர்கள் இருக்காங்க. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா ஸ்ட்ரீட்லயே நாங்க வச்சிருக்க பக்கத்துலயே கூட வச்சிருக்காங்க கடை. எவனாவது ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டான்னா அதை நானும் பண்ணுவேன். ஒத்த காலில் நின்று அதை பண்ணியே தீர்வு. அங்க நாங்க ஸ்ட்ரீட்ல ஷாப் போடுறதுனால நிறைய நெகட்டிவாகவும் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸும் எங்களை போட விடாமலாம் பண்ணியிருக்காங்க. பூ கடை வச்சுருக்கோங்க, பக்கத்தில் பூ கடை வச்சுருக்கோங்க, இங்கே நாளைக்கு இங்கே போடவே கூடாது, எல்லாரும் வந்து க்ரௌடாக நின்று அந்த மாதிரி. இன்றைக்கி எங்ககிட்ட வந்து தேங்காய் பால் சாப்பிட்றாங்கன்னா நாளைக்கு உங்கள் கடையில் வந்து சூப் குடிக்க தான் போகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் ஏன் எங்களை போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் க்ரௌட் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களால் எங்கள் வியாபாரம் கெடுது அப்படிங்கிற மாதிரி. தேங்காய் பால் வித்தா எவ்வளோதான் ப்ராஃபிட் பார்க்கலாம் சொல்லுங்க, உண்மையாவே பார்க்க முடியுமா? உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ரெட்மல் நகை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட யார் ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து இன்ஸ்டா யூசர்ஸ் எல்லாரும் வந்து என்ன எந்த ரீல் திறந்தாலுமே வந்து இந்த தேங்காய் பால் ரீல்ஸாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக அதுக்கு வேற ஒரு வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எஸ், இன்னைக்கு வந்து நம்ம கூட இந்த வைரல் கேர்ள் ஐஸ்வர்யா அவர்கள் இருக்காங்க. ஹலோ, ஹாய், வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடந்த ஒரு வாரமாக இன்ஸ்டா ஃபீட் திறந்தாலே வந்து தேங்காய் பால் ரீல்ஸாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னடா சடனாக வந்து தேங்காய் பால் ஏன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்து நீங்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகும். ஏன்னா சமீபத்தில் இந்த ப்ரௌனி, இப்போவும் நிறைய பேர் இந்த புஷ்கார்ட்டில் வந்து இந்த ப்ரௌனி எல்லாம் ஹோம்மேட் ப்ரௌனிலாம் செஞ்சு வைப்பாங்க. நடுவில் வந்து இந்த கருப்பட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு வேவோ அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு பார்க்கும்போது இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தான் நினைக்கிறேன். எப்படி ஃபஸ்ட்டு இந்த ஐடியா வந்துச்சு தேங்காய் பால் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு? இந்த சம்மருக்கு எல்லாருமே வந்து நல்லா ஒரு ட்ரிங்க் குடிக்கணும், எனர்ஜியாக ஹைட்ரேட்டடாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ட்ரிங்க் குடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாரும் தேடி போகிறதே இளநீ கடை தான். ஸோ இளநீ போய் குடிக்கணும்னு அஃபோர்ட் பண்ண சொல்ல டெய்லியுமே 100 ரூபா 120 ரூபா கொடுத்து எல்லாராலுமே தேங்காய் இளநீர் குடிக்க முடியும்னு கேட்டால், என்ன கேட்டால் என்னோட சுச்சுவேஷனில் முடியாது. ஸோ அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, என் வீட்டில் வந்து தேங்காய் பால் யூஸ்வலாக எல்லாருமே குடிக்கிறது தான். இந்த மாதிரி சம்மர் சீசனில் அல்சர் வரும், டீஹைட்ரேட்டடாக ஆகிறதுக்காக எங்கள் வீட்டில் நார்மலாக கொடுக்குறது தான் இதெல்லாம். இதையே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்றது யோசிச்சப்போ தான் நாங்கள் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணது தான். 5 லிட்டர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நார்மலாக வீட்டில் எப்படி கோகோனட் மில்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான். நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சுகரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே ஆட் பண்ணல. நார்மலாக எல்லாருக்குமே கொடுக்கணும். ரொம்ப என்ன சொல்கிறது, 100 ரூபா கொடுக்குற இளநீரை அதே நியூட்ரிஷனோட எப்படி வந்து எல்லாருக்கும் வந்து கம்மி ரேட்டில் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட கோலே. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து தேங்காய் பால் விற்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. பட் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சம்மர் டைம் அப்படின்னும் போது எல்லாரும் இளநீர், கரும்பு ஜூஸு இந்த மாதிரி இது நோக்கி தான் போவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுவும் வந்து ஒரு ஈட்டபிள் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம செல் பண்ண போது நிறைய ரிசர்ச் அதுக்கு பின்னாடி இருக்கும். ஏன்னா யோசிக்காமல் டக்கு நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ டெஃபினட்டாக அதுக்கு முன்னாடி நீங்களும் ரிசர்ச் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ டைம் எடுத்துச்சு? ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த செட் பண்ணுறதுலாம் ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் எடுத்திருக்கோம்ல. இது வந்து நாங்கள் வந்து நியூட்ரிஷன் செக் பண்ணலாம் இல்லை, டெய்லியும் எங்கள் வீட்டில் கொடுக்கறது அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. இல்லை என்ன இருக்குது, இல்லை என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. டெய்லியும் சொல்கிறது தான் எங்கள் வீட்டில் டெய்லி கொடுக்க சொல்ல, இது வந்து அல்சருக்கு, வயிற்று புண்ணுக்கு, வாயில் புண்ணு இருக்குன்னா அதெல்லாம் சாப்பிட்டா ஈஸியாக வந்து வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆறிடும்னு சொல்லிடுவாங்க. அது இல்லாமல் இதில் வந்து லாரிக் அமிலம்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் இருக்குது. அது வந்து அது வந்து தாய்ப்பாலில் இருக்கிறது. அதை தவிர்த்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தேங்காய் பாலில் இது அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்து இளநியை விட இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும், அதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் மெக்னீஷியமும் பொட்டாசியமும் இதில் அதிகமாக இருக்குது. இது எதுக்கு மெக்னீஷியமும் பொட்டாசியமும் எதுக்குன்னா, நிறைய ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ரன்னிங் போகிறவங்களுக்கு அவங்களே எனர்ஜி டக்குன்னு ட்ராப் அவுட் ஆகும். அப்போது வந்து தேங்காய் பால் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபுல்லராக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்டொமக். அதுவும் நல்லது. ஈஸியாக மசில் ரெக்கவரி ஆகும்.
அதுதான் மெக்னீஷியமும் பொட்டாசியமும் பண்ணுறதுக்கு. எஸ். மற்றபடி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். கான்ஸ்டிபேஷன் இருக்க பிரச்சனைக்கெலாம் இது கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். அதனால எஸ். இப்போ இந்த தேங்காய் பால்லாம் நம்ம எப்போ குடிப்போம் அப்படின்னா, எனக்காவது வீட்டில் ஆப்பம், அதுவும் ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. எப்பயாச்சும் பண்ணும்போது ஆப்பம்க்கு அந்த தேங்காய் பால் சாப்பிடுவோம். மற்றபடி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்லும் போது தெரியுது. அண்ட் எஸ், நீங்கள் ஆல்ரெடி அந்த கடை சூஸ் பண்ண அந்த ஒரு லொக்கேஷன் சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னதான் வந்து ப்ராப்பரான லொக்கேஷன்லாம் பார்த்து அங்கே போட்டாலுமே ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லைனாக வந்து அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ பேர் சென்னையிலே வந்து எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரீட் தேங்காய் பால் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக இப்போ வர வழியிலலாம் எங்களால் பார்க்க முடியுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து நான் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து இன்னொருத்தவங்க பண்ணுறாங்கனாவே ஆல்மோஸ்ட் நான் வந்து கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கேன்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் தேங்காய் பால் போடுறாங்க, நிறைய உமன்ஸ் போடுறாங்க. எல்லாருக்குமே ஆசை தான் இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு சாதிச்சிட மாட்டோமா, நம்ம ஏதாவது ஒன்று இனிஷியேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட மாட்டோமான்னு எல்லாரும் தான் விரும்புவாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே பண்ணுங்கள். உங்களால் என்ன இன்னோவேட்டிவாக பண்ண முடியுமோ நீங்கள் கொண்டு வாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். வேறு ஒன்று இப்போ நாலாமே கூட அதை பார்க்கும்போது பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. தேங்காய் பால் நம்ம இது வரைக்கும் அப்படி யோசிச்சதே இல்லையே, தேங்காய் பால் செல் பண்ணலாம், நல்லா போகுன்ற ஐடியாலாம் நமக்கு யோசிச்சதே. பட் இது நல்லா இருக்கே, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், நானுமே அதில் வந்து பயங்கரமாக மோட்டிவேட் ஆகிருக்கேன். ஸோ ப்ராபப்ளி அவங்களுக்கு ஒரு சின்ன டிப் மாதிரி அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இன் ஜென்ரல் தேங்காய் பால்னு கிடையாது, இந்த மாதிரி குட்டி குட்டியாக, ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே ஒரு கடையை ஓப்பன் பண்ணி இல்லைனா ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணணும், இன்ஃப்ளூயன்சராக வேறு மாறணும்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அது வைரலுமே ஆயிருக்கு. ஸோ ஏதாவது ஃபியூ டிப்ஸ் நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிஸ்னஸ்குள்ளே இறங்குறோன்னா அது 360 டிகிரியில் மொத்தமாக நம்ம பார்த்துடணும். ஒரு இந்த சீசன் எங்களுக்கு ஓகே, வின்டர் சீசன் ஆச்சுன்னா எங்களால் ஜில்லுன்னு சர்வ் பண்ண முடியுமா, எல்லா கஸ்டமர்ஸும் லைக் பண்ணுவாங்களான்னா இல்லை, அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலான்றது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அந்த மாதிரி யார் யார் இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்குறாங்களோ தாராளமாக வரலாம், அதுக்கு நோலாம் நான்லாம் சொல்லவே முடியாது. அதனால் வந்து நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இது எல்லா சைடுமே எல்லாமே ஒர்க் ஆகுமான்றதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்குனா ஃபார் ஷுர் எல்லாருமே சக்ஸஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். என்னோடய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மேன் பவர் அதிகமாக தேவைப்படும். நாங்கள் வந்து ஒரு தேங்காய் எடுத்து அந்த ஷெல் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் ஆகும். அதை க்ரீமியாக ப்ரெசென்ட் பண்ணோன்னாவே நாங்கள் ஏர்லி மார்னிங் 3 o'clock ஏஞ்சிக்கிறோம் டெய்லியும். ஏஞ்சி ஏன்னா இது வந்து தேங்காய் பால்ன்றது நைட்டில் பண்ணி வைக்க முடியாது, ஈஸியாக வந்து 4 hours கெட்டு போயிடும். எங்களால் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணுன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங் 3 o'clock ஏஞ்சி அந்த ஷெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை கட் பண்ணி ஜூஸரில் போட்டு அரைச்சி அதை எடுத்துகிட்டு வந்து பால் எக்ஸ்ட்ராக்ட் தான் ஜூஸர், மீதி எல்லாம் கையில் தான் பண்ணுறோம். நாங்களும் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்பாட்டில் 6 o'clock கொடுக்கணுன்னா கஸ்டமருக்கு அதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் இருக்குது. நீங்கள் சொல்கிற கஷ்டம் புரியுது. ஏன்னா ஆப்பம்களை எனக்கு சண்டே பண்ணும்போது இந்த தேங்காவை மட்டும் பால் எடுத்து கொடுனா அது கை அவ்வளோ வலிக்கும், அதை கிரேட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் சொல்லும் போது உண்மையாக அந்த பெயின் ரிலேட் பண்ணிக்க முடியும். அதனால் இதுக்கு மேன் பவர் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி தான் எல்லா பிஸ்னஸ்க்குமே என்னென்ன விஷயம் என்னென்ன பிஸ்னஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிசர்ச் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, இதெல்லாம் பண்ண முடியுமா பார்த்துட்டு இறங்கினோன்னா நம்ம லாங் வேக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி என்னோட ஐடியா. எஸ் தென். ஏன்னா அடுத்த விஷயம், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலே எல்லாருக்கும் மைண்டில் வருது, இல்லை ப்ராபப்ளி ஏதாவது ஒரு சில கமெண்ட் ஈஸியாக போட்டுருவோம், உங்ககிட்ட என்னப்பா காசு இருக்குது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நாங்கள் எங்கே போவோம், ரொம்ப ஈஸியாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணிட்டு போயிடுவாங்க. உண்மையாகவே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா நிறைய பேர் இந்த சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ப்ராபப்ளி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா குட்டி குட்டியாக சேவ் பண்ணுவாங்க, இல்லைனா ப்ராபப்ளி ஒரு லோன் எடுத்தோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கியோ ஜுவல்ஸ் எல்லாம் விற்று இவ்வளோ பண்ணுவாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருந்துச்சு டு ஸ்டார்ட் திஸ்? ஒரு 5,000க்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா அந்த ஜார் வாங்கணும், டேபிள் வாங்கணும், ப்ளஸ் வந்து எங்களுக்கு ஒரு நாள் கோகோனட் விலை 30 ரூபா இருக்குன்னா இன்னொரு நாள் அதே மாதிரி இருக்காது. அதெல்லாம் நாங்கள் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணணும். இன்றைக்கி இருக்க கோகோனட் ரேட்டுக்கு 30 ரூபா ஒரு கோகோனட். அது மாதிரி பார்த்தோன்னா நாங்கள் இன்றைக்கி 25 liters போடுறோம் ஒரு நாளைக்கு மட்டுமே. அந்த பிளேஸில் அண்ணா நகரில் 25 liters கிட்ட சேல் பண்ணுறோம். 25 litersனால் அதுக்கு நாங்கள் நிறைய தேங்காய். எவ்வளோ தேங்காய் நீங்கள் 25 litersனால் எத்தனை தேங்காய்? 25 litersனால் நாங்கள் ஒரு 50 தேங்காய் வச்சு போட்டால் தான் எங்களுக்கு ஒரு க்ரீமியாக ஒரு கோகோனட் கிடைக்கும் 25 litersக்கு. அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்களும் நல்லா பண்ணுங்கள்,
எல்லாரும் வாங்க, எல்லாருமே சக்ஸஸ் பண்ணுவோம். அது ஃபுல்லாக நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சில பேர் இறங்கிடுறாங்க, பண்ணுறாங்க, அப்புறம் பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று முடிவு பண்ணிட்டோம், ஒன்று இறங்குறோன்னா அதை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இறங்கணும்னா சக்ஸஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். அதான் நிறைய பேர் இந்த வேர்ட் சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ ஓப்பனாக வந்து எல்லாரும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்ந்து க்ரோ ஆகலாம் அப்படிங்கிற மனநிலை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்காது. உங்ககிட்ட இருக்கிறது பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமான. அண்ட் அடுத்து கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்னு வரும்போது, ஏன்னா அவங்க ரீல் கீழேயே பார்க்க முடியுது, நிறைய பேர் வந்து குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்தது, நல்லா திக்காக இருக்குது. ஏன்னா தேங்காய் பால்லாம் இப்போ நம்ம வீட்டில் செய்யும் போதே வந்து ஒரு பால் எடுத்துகிட்டு செகண்ட் பால் தண்ணி ஊற்றி இப்படி தான் பண்ணுவோம். பட் ஐ திங்க் உங்களது பார்க்கும்போது அது நல்லா திக்காகவும் இருக்குது, வந்து டேஸ்ட் பண்ணவங்களுமே வந்து நல்லா திக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இனிஷியலாக உங்களுக்கு எதாவது தோணி இருக்கா? ஏன்னா நிறைய பேர் இந்த குவான்டிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரோட மைண்ட் ஃபஸ்ட்டு அது தானே போகும், தண்ணியை கலந்து வித்துடலாம் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது பண்ணவே கூடாதுன்னு நீங்கள் ரொம்ப கிளியராக இருந்தீங்களோ? ஆமாம், நாங்கள் வந்து எங்களோட இனிஷியேட்டிவ் என்னென்னா, டெண்டர் கோகோனட் சாப்பிட்றவங்க வந்து இந்த தேங்காய் பாலை வந்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கணுன்னு தான் எங்களோட எய்ம். ஸோ அதனால் வந்து எந்த விதத்துலையுமே கஸ்டமர் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடக்கூடாதுன்றதுல நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோம். அதனால் வந்து எங்கள் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது. இன்றைக்கி தேங்காய் விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, போடுவோம், எக்ஸ்ட்ரா மணி போட்டு நம்ம கஸ்டமருக்கு எப்படி நம்ம டெய்லியும் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து இதில் வந்து எங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். அட்லாஸ்ட் ரொம்ப ஹைஜீனாக க்ளீனாக பிஸ்லரி வாட்டர் யூஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோமே, நார்மல் வாட்டர்லாம் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப க்ளீனாக கேப்பு, ஹேண்ட் க்ளவுஸ்லாம் போட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். அதனால் வந்து வீட்டில் இருக்கவங்க தான் இத்தனைக்கும் மெயினாக பண்ணுறாங்க. நாங்கள் வெளியிலேருந்து கூட ஆள் ஹையர் பண்ணிடலாம், நாங்கள் யாரும் பண்ணலாம். அதனால் வந்து நம்மளுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படிலாம் அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ த்ரூ அவுட் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் டன். அண்ட் ஏதாவது லைக் மறக்க முடியாத ஒரு கஸ்டமருடைய ஃபீட்பேக்கோ இல்லை உங்களுக்கு வந்த டிஎம்ஸ் ஏதாவது? அங்கே நாங்கள் ஸ்ட்ரீட்டில் ஷாப் போடுறதுனால நிறைய நெகட்டிவாகவும் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸும் எங்களை போட விடாமலாம் பண்ணியிருக்காங்க. அப்படியா? நீங்கள் போட்டிருக்காது அந்த ஸ்பாட்டில் எங்களை வந்து நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு, நிறைய பேர் வந்திருக்காங்க, க்ரௌட் ஆகிடுச்சு, நீங்கள் போடுறதுனால எங்கள் பிஸ்னஸ் கெட்டு போகுது அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க. வேற ஐ மீன் அவங்கள வேற ஏதோ செல் பண்ணிட்டு சூப் கடை வச்சுருக்கோங்க, பக்கத்தில் பூக்கடை வச்சுருக்கோங்க. நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி எங்களுக்கு வராங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் தான் வர போகிறாங்க. இங்கே இன்றைக்கி ஒரு நாள் தேங்காய் பால் குடித்தாங்கன்னா நாளைக்கு உங்கள் கடையில் வந்து சூப் தான் குடிக்க போகிறாங்க. அதனால் வந்து அது ஒன்றும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வரதான் நாங்கள் பார்க்குறோம். இவங்க யாருமே வந்து இந்த வாக்கிங் போகிறவங்க எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அதில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆச்சுன்னா புதுசாக வந்து ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி வந்து ட்ரை பண்ணுற அந்த க்ரௌட் தான் அவங்க. அதனால் வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னோம், இன்றைக்கி எங்ககிட்ட வந்து தேங்காய் பால் சாப்பிட்றாங்கன்னா நாளைக்கு உங்கள் கடையில் வந்து சூப் குடிக்க தான் போகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் ஏன் எங்களை போடக்கூடாது சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி, நீங்கள் க்ரௌட் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களால் எங்கள் வியாபாரம் கெடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்ட்ரீட்லேயோ ஒரு ரோட்லேயோ ஒருத்தவங்க கடை போடுறாங்களா, இதெல்லாம் நார்மலாக எல்லாருக்குமே வர்றது தான். இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணாமல் நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கும். பட் அந்த சிச்சுவேஷன் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா பீங் அ உமன், அவங்க ஸ்ட்ரீட்டில் கடை போட்டுட்டு நின்று இவ்வளோ க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுல அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. எப்படி அந்த சிச்சுவேஷன் என்னெல்லாம் ஓடிச்சு அந்த டைமில்? ஐயோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோமோ, இல்லை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அது தோணும். சரி, இவ்வளோ தூரம் வந்து நம்மளை கேள்வி கேட்குறாங்க, பிரச்சனை நடக்குது, அவ்வளோ தேவையா, வேணால் நம்ம இடத்த மாற்றிடலாம், இப்படி தான் எல்லாரும் யோசிப்பாங்க. ப்ராபப்ளி உங்களுக்கு என்ன ஓடிட்டு இருந்தது? இல்லை, நான் வந்து இவ்வளோ க்ரௌட் வரும் நான் எதிர்பார்க்கல. புதுசாக இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வருவாங்க தான். ஆனால் நாங்கள் அதுக்கு ப்ரிப்பரே ஆகலை. அன்றைக்கி சாட்டர்டே சண்டே அவ்வளோ க்ரௌட் வரும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கொண்டு வந்ததே அன்றைக்கி வந்து 25 லிட்டர்ஸ் தான் கொண்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸோ பின்னாடி நாங்கள் கால் பண்ணி சொன்னோன்னே எங்களுக்கு 7:30 எல்லாமே முடிஞ்சிச்சு. 25 லிட்டர்ஸ் கால் பண்ணி எங்களுக்கு திருப்பியும் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஒரு 1 hour கழித்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு 10 லிட்டர்ஸ். நாங்கள் அதுக்கப்புறம் அந்த கேப்பில் அவங்களாம் வந்து பேசினாங்க, என் பேரண்ட்ஸ் வந்தாங்க, அவங்களாம் பேசினாங்க, அவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு நியூ இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க, அதையே நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் போட வேணாம்னு சொன்னால் கூட பரவாயில்ல, என்ன சொல்கிறது, நீங்கள் நாளைக்கு இங்கே போடவே கூடாது, எல்லாரும் வந்து க்ரௌடாக நின்று அந்த மாதிரி பேசுகிறாங்களோ, கிட்டத்தட்ட த்ரெட்டன் பண்ணுறாங்க. மைட் பி நேராக வந்து பேசுகிறாங்க, மைட் பி பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. அதனால் வந்து அதெல்லாம் நாங்கள் பெருசாகவே எடுத்துக்கல. திருப்பி அவங்க முன்னாடியே வந்து கடை தான் போடுவோம்.
அவங்க முன்னாடி தான் நம்மளுக்கு வேறு வழி கிடையாது. நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நாங்கள் நெக்ஸ்ட் பிளான் அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறது தான். பட் எங்ககிட்ட அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோவா இல்லை. இந்த பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு முன்னாடி வந்தாங்கன்னா நாங்கள் வெல்கம் தான் பண்ணுறோம். எஸ் தென் ஸோ 5,000லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா எல்லா பிஸ்னஸ்க்குமே நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கிறது வந்து என்ன ப்ராஃபிட் வரும். ஏன்னா டெஃபினட்டாக இன் தி எண்ட் பேஷன் அதெல்லாம் தாண்டி நம்ம பண்ணுறது அந்த ஒரு ரெவென்யூக்காக. அப்படி தான் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ப்ராஃபிட் இல்லாமல் எந்த பிஸ்னஸ்மே பண்ண முடியாது. ஏர்லியாக இருக்க சொல்ல எங்களுக்கும் லாஸஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுனா, இதை ஒரு கண்ணாடி ஜாரில் வச்சோடனே இது என்னன்னு வந்து கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க. எங்களுக்கும் ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாலாம் சேல் ஆகலை, எங்களுக்கும் லாஸ் ஆகிருக்கு. அதனால் நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க என்ன விரும்புகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் இதை கொண்டு வந்தோம். ஸோ எங்களுக்கும் லாஸஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை எப்படி பில்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் கூட ரேப்போ பில்ட் பண்ணி டே டு டே அவங்கக்கிட்ட பேசி இதுலேருந்து என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, எதுக்காக நாங்கள் கடை போட்டோம், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால எங்களுக்கு நல்லாவே ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் நிறைய உங்களுக்கு வர மெசேஜஸில் வந்து அந்த ரெசிபி என்ன எனக்கும் கொஞ்சம் கற்றுத்தாங்களே, நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய உமன் ஈவன் மென் நிறைய பேர் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் பால் விற்கணும் அப்படின்லாம் வந்து கிளம்புறாங்க. அந்த ரெசிபி என்ன அப்படிங்கிறது ஷேர் பண்ண முடியுமா உங்களால்? அது ஒன்றுமே இல்லை. நார்மலாக எல்லார் வீட்லேயும் எப்படி நீங்கள் ஒரு ஆப்பம் தேங்காய் பால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஆப்பம் தேங்காய் பால் எப்படி பண்ணுவீங்களோ அதே எங்களோட ரெசிபியும் அவ்வளோதான். ஆனால் கொக்கோபியோ பிராண்ட்லேருந்து கொஞ்சம் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு எப்படி ப்ரீமியம் சர்வ் பண்ணுறோம் அப்படி தான் நாங்கள். அது மற்றபடி நாங்கள் வேறு எதுவுமே இல்லை, மிக்ஸ் பண்ணலை. ஸ்வீட்னஸ்க்கு நாங்கள் டெண்டர் கோகோனட் வாட்டர் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே. மற்றபடி அது வந்து எங்களுக்கு நிறைய பிளெயினாக குடிக்கிற கஸ்டமர்ஸே இருக்காங்க. எங்களுக்கு நாட்டு சக்கரைலாம் வேணாம், நாங்கள் பிளெயினாகவே குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நேச்சுரல் ஸ்வீட்னஸ் எதுலேருந்து வருதுன்னா டெண்டர் கோகோனட் வாட்டர்லேருந்து தான் வருது. சூப்பர் நைஸ். அண்ட் லாஸ்ட்லி நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி இன்றைக்கி நிறைய டிஎம்ஸ் உங்களுக்கு வர்றது வந்து நானும் ஸ்டார்ட் பண்ணோம் மேம், நானும் உங்களை மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கும் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாரும் வந்து லைஃப்பில் ஏதாவது பண்ணிட மாட்டோமா, அடுத்து ஏன்னா கெரியர் கேப்ஸ் இருந்திருக்கும், கெரியர் பிரேக்ஸ் இருந்திருக்கும், ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளும் அதை பண்ணலாமே அப்படின்னு இறங்குவாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலி அவங்களுக்கு ஏதாவது ஒரு 2 மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எஸ்பெஷலி இந்த தேங்காய் பால் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. நிறைய யங் உமன்ஸ் வராங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் வராங்க. அவங்களாம் வந்து ஈவன் மென்ஸும் வந்து நான் ஒரு பொண்ணு விற்றா வாங்குறாங்க, ஒரு பையன் விற்றா வாங்க மாட்டுறாங்கலாம் சொல்லியிருக்காங்க. இங்கே பொண்ணு விற்கிறதோ பையன் விற்கிறதோ மேட்ரு இல்லை. நம்ம என்ன ப்ராடக்ட் விற்கிறோம், எப்படி கஸ்டமர்ஸோட ரேப்போ பில்ட் பண்ணுறோம், அவங்கக்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போய் அதை சேர்க்குறோன்னு தான் மெயினான கான்செப்ட். எல்லாரும் பண்ணுங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஓகே இது பார்த்தோன்னே நல்லா இருக்குன்றதுக்கு ஒரு நாள் நல்லாயிருக்கும், 2 நாள் நல்லாயிருக்கும். கன்சிஸ்டன்சியாக எல்லா நாளுமே பண்ணணுன்னா அது உள்ள நம்மளுக்கு ஒரு பேஷன் இருக்கணும். அது ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது உள்ள என்ன நடக்குது, அந்த ஃபீல்டு உள்ள என்ன நடக்குதுன்னு மொத்தமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை பண்ண முடியும். ஒன்று பிடிச்சிருக்கணுன்னே உடனே எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன், வரவேற்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுங்கள், என்னை விட பெட்டராக பண்ணுங்கள். அதுதான் எனக்கு காம்படிட்டிவாக இருக்கும். நாங்கள் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃப்ளேவர்ஸே கொண்டு வந்தோம். ஓகே. அதனால் வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள், பிளான் பண்ணி உட்காந்து இப்படிலாம் பண்ணலாம், இப்படிலாம் கொண்டு வரான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோ. ஆனால் ஓப்பனாகவே சொல்கிறீங்க, பரவாயில்ல, காம்படிஷனாலும் பிரச்சனை. நாளைக்கு உங்கள் ஸ்ட்ரீட்லேயே உங்கள் பக்கத்துலேயே வச்சுட்டாங்கன்னா என்ன? இல்லை, வச்சுருக்காங்க. அப்படியா? ஆமாம், எங்கள் ஸ்ட்ரீட்லேயே நாங்கள் வச்சுருக்க பக்கத்துலேயே கூட வச்சுருக்காங்க கடை. நாங்கள் போய் சொல்ல முடியாது எங்கள் பிஸ்னஸ் அடிவா. நாங்கள் எங்கள் கஸ்டமருக்கு என்ன ப்ரீமியமாக கொடுக்க முடியும், நாங்கள் என்ன இன்னோவேட்டிவாக பண்ண முடியும், நாங்கள் எங்கள் கஸ்டமர்ஸை எங்கள் கூடயே வச்சுக்கிறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் புதுசாக கொண்டு வர முடியும் தான் நாங்கள் யோசிக்க முடியும். அவங்கள போய் போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து என் கஸ்டமர்ஸை நான் எப்படி பார்த்துக்கணும், நான் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணணும், எப்படி இன்னோவேட்டிவாக இன்னும் என்ன ஃப்ளேவர்ஸ் கொண்டு வரலான்றது தான் நான் யோசிக்க முடியும். இன்னும் ஹெல்த்தியாக வேறு என்னெல்லாம் சேல் பண்ணலான்னு தான் நான் யோசிக்க முடியும். அதனால் வந்து நான் போய் யார்கிட்டயும் வந்து நீங்கள் தேங்காய் பால் விற்கக்கூடாது, அது வந்து என்னோட ஜாப் கிடையாது. நான் நாளைக்கு கடை போடுறவங்க கடை பக்கத்தில் எஸ் சும்மா ஃபனுக்கு சொன்னேன். அண்ட் லாஸ்ட்லி இந்த கொஸ்டினோட நான் முடிச்சுக்கிறேன். எல்லாரோட ஆடியன்ஸோட மைண்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். கோகோனட் மில்க் அப்படின்னாலே மைண்டில் இருக்கிறது வந்து தேங்காய் பால் விற்றா எவ்வளோ தான் ப்ராஃபிட் பார்க்கலாம் சொல்லுங்கள், உண்மையாகவே பார்க்க முடியுமா, தேங்காய் பாலில் எப்படி ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிறது, அதுக்கு உங்களுடைய பதில்? கண்டிப்பாக பார்க்கலாம்.
ஆனா எவ்வளோன்னு சொல்லுவாங்க. சொல்ல முடியாது. கண்டிப்பா பார்க்கலாம். இனிஷியலா வந்து எல்லாருக்குமே லாஸஸ் இருக்கும். ஆனா அதை பார்த்துட்டு உடனே லாஸ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு இது ஓடாது அப்படின்லாம் ஒர்க் ஆகாது. இன்னும் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். இன்னும் உங்களுடைய ட்ரீம்ஸ், ஏன்னா நிறைய நீங்க போடுவீங்க ஒவ்வொரு ரீலுமே, இதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணுடைய ட்ரீம் அப்படின்னு இருக்கு அப்படின்னும் போது அந்த ட்ரீம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே அச்சீவ் ஆகணும். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நியர்லி 10 மில்லியன் தொட போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ரீல். அதுதான் வந்து உங்களை வந்து எங்ககிட்ட சேர்த்ததுக்கு மிக முக்கியமான ஒரு இது. அண்ட் அந்த 10 மில்லியன் ரீல்ஸ் போனதுக்கு ஐ திங்க் உங்களோட ஃபேன்ஸாக உங்களோட ஃபாலோவர்ஸ் தான் காரணம். அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த மாதிரி இது ரீச் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கஸ்டமர்ஸோட கனெக்ட் பண்ணது தான் இதுக்கான மெயினான ரீசனே. இந்த பி ஹைட்ரேட்டட், இந்த சம்மருக்கு எல்லாருமே கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹைட்ரேஷனோட இருங்க. தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ. கட். வாங்க வாங்க நம்ம சத்யாவுக்கு வாங்க. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும்.